இந்தியால நெறைய பேங்க்ஸ் இருக்கு. அந்த நெறைய பேங்க்ஸ்ல நீங்க வெவ்வேற பேங்க்ஸ்ல அக்கவுண்ட்ஸும் வச்சிருப்பீங்க. பட் இந்தியால இருக்கக்கூடிய பேங்க்ஸ்லயே எந்த பேங்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான பேங்க்ஸ் அண்ட் எவையெல்லாம் ரொம்ப சேஃபான பேங்க்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கான ஒரு லிஸ்ட் ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க. சோ எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இந்த 3 பேங்க்ஸும் இந்தியால இருக்க பேங்க்ஸ்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான பேங்க். அதாவது இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய பினான்சியல் செட்டப்க்கு ரொம்ப முக்கியமா பங்களிக்கக்கூடிய பேங்க்ஸ்னு இந்த 3 பேங்க்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ எந்த அடிப்படையில ஆர்பிஐ இந்த மாதிரி பேங்க்ஸ் வந்து லிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய எல்லா பேங்க்ஸையுமே ஆர்பிஐ ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுவாங்க. சோ ஒவ்வொரு பேங்க்ஸும் அவங்களுடைய கஸ்டமர்ஸ் எப்படி நடத்துறாங்க, என்னென்ன மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க, முக்கியமா ஆர்பிஐயோட ரூல்ஸ் எந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க, கஸ்டமர்ஸ் மத்தியில அந்த பேங்க்ஸ்க்கான நம்பகத்தன்மை எப்படி இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை ஃபாலோ பண்ணி இப்படி ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. சோ எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இந்த 3 பேங்க்ஸுமே வந்து ரொம்ப முக்கியமான பேங்க்ஸ், அதாவது டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பேங்க்ஸ் லிஸ்ட்ல இந்த 3 பேங்க்ஸும் இருக்கு. சோ இப்படிப்பட்ட முக்கியமான பேங்க்ஸ் அப்படிங்கும்போது அந்த பேங்க்ஸ் பினான்சியலா ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க் எஸ்பிஐ இருக்கு அண்ட் 2 பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் இருக்கு. இந்த லிஸ்ட்ல எஸ்பிஐ முதல்ல 2015 அப்போ சேர்ந்துச்சு. 2016ல ஐசிஐசிஐயும் 2017ல ஹெச்டிஎஃப்சியும் இந்த லிஸ்ட்ல வந்து சேர்க்கப்பட்டாங்க. சோ இந்த பேங்க்ஸ் இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கறனால இந்த பேங்க்ஸ் அவங்களுடைய நம்பகத்தன்மையை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. காமன் ஈக்விட்டி டயர் அப்படின்னு சொல்லப்படுற தங்களுடைய மூலதனத்தை இந்த பேங்க்ஸ் வந்து பெருக்கிக்கணும். இது எதுக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு பினான்சியல் கிரைசிஸ் வரும்போது இந்த பேங்க்ஸ் தாங்களே ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு அது உதவும். இந்த இன்ஃபர்மேஷன் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணுங்க.